ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சிரோபுரி டெம்பிள் போகிறோம். இன்னைக்கு வந்து என்ன நாள் அப்படின்னா வைகாசி மந்த்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி அப்படின்னு வந்து நாங்கள் எதையோ பார்த்துருந்தோம். அதுக்காக மென போல் 6 வாரம் வந்து சிறுவாபுரி போயிட்டு நம்ம எதனா வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ நமக்கும் நிறைய வேண்டுதல்லாம் இருக்குது. அதுக்காக நம்ம போகலான்னு இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் போக போக பல வாரங்கள் இருக்குது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, போகலாம். என்ன விஜய் சித்து விலாக்ஸா? அது இப்படி தானே இல்லையா? விஜய் சித்து அது என்னது? இதுவா இதுவா தெரியல. சரி போகலாம் வாங்க. தேவிகா போகலாமா? கேளு. On the way to முருகர். முருகரை பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுதான் எங்களோட லைவ் vlog, ஃபர்ஸ்ட் vlog இருக்கு. இதுதான் நம்மளோட லைவ் vlog, ஃபர்ஸ்ட் லைவ் vlog எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரை பண்ணிருக்கோம், ஆனா உருப்படியா வரல. இது கூட அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். எப்படி வர போகுதுன்னு தெரியல. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஜூஸ் கடையை தான் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க வந்து இன்னைக்கு சஷ்டின்றதுனால விரதம் இருக்கிறோம். எல்லாம் அசிங்கமா கழுவிட்டுவாங்க. ஜூஸ் கடை தேடுறீங்க, விரதம் இருக்குன்றீங்க, ஜூஸ் கடை தேடி போறீங்க. அப்பெல்லாம் இல்லையே. சஷ்டி விரதம் இருக்கிறவங்க பால், பழம், ஜூஸ் இதெல்லாம் குடிப்பாங்க. முடிஞ்சது நமக்கு முடியுது அப்படின்னா நம்ம ஃபுல்லா வந்துட்டு இருக்கலாம். நமக்கு முடியாது இருந்தாலும் நீங்க வேணானா இருங்க. இருந்தாலும் நாட்கள் படும். அப்படின்னா அப்ப கூட குடிக்க கூடாது. இன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க இருக்கணும். 12 மணிக்கு அப்புறம் நியாயப்படி நம்ம காலையிலே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே இன்னைக்கு விரதம் இருந்திருக்கணும். அப்படிதான் இருப்பாங்க தெரியல. விரதம் இருக்கும், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் விரதம் இருக்கோம். எனக்கு முடியாத பட்சத்தில் நான் ஜூஸ் குடிக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வீட்டில் வந்து லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கவும் செஞ்சுட்டேன். அது குடிச்சுதான் என்னால் இவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. இல்லைனாலாம் கஷ்டம். ஏன்னா காலையில் சாப்பிட்றது கிடையாது எப்போவுமே. மதியம் ஒரு நேரம் தான் சாப்பிட்றது. நைட்டும் வந்து இட்லி தோசை எதுனா சாப்பிட்றது. பசி வந்து தாங்க முடியாது. அதுக்கப்புறம் நைட்டு வீடியோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன காமெடி பண்ணிட்டீங்க நீங்கள் சொல்லுங்களேன். என் ட்ரைபாடை வேற நீங்கள் உடச்சி வச்சிட்டீங்க. இல்லைன்னா இப்போ எவ்வளோ அழகாக வீடியோ எடுத்துருக்கலாம். அம்மோ நீ வீடியோவில் வந்தாலே ரிமூவ் பண்ணி விட்டுறாமா யூடியூப்லேருந்து. நம்ம திருநள்ளாறு போனோம்ல, இவ இருக்கிறது, இவட்ட பேசுறது இதெல்லாம் நான் ஆட் பண்ணி போட்டுருந்தேன். வீடியோவே ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப்ல இருந்து. அப்படி ஒன்றும் நாங்கள் ஒன்றும் தப்பாலாம் போடவே இல்லை. சும்மா குழந்தை தான் இருக்கு. அது சைல்டு சேஃப்டியா, சைல்டு என்ன பண்றாங்க அதெல்லாம் வீடியோ வருது. அப்படி மறைஞ்சுக்கோமோ. அப்ப இவ இருக்கிறது நம்ம என்ன பண்றது? ஆனா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து குழந்தைங்களை காட்டி வருது. அப்ப அதுல எப்படி இருக்குது? நம்ம சும்மா காட்டுறது மட்டும். சில இதுல வந்து அவ ட்ரெஸ் போடாம இருந்தா போடுற வந்து மக்கள் எந்த மக்களுக்காக போடுற அப்படின்றது அப்பெல்லாம் அம்மா போலீஸ் வண்டி பாரு, நிறைய போலீஸ் இருக்காங்கம்மா. போலீஸ் வண்டி. போலீஸ் பாய் சொல்லு. பாக்குறாங்களா? பாய் சொல்லிட்டியா? சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கப்பா கோயில் போறீங்களா? ஜூஸ் குடிக்க போறா. கோயில் போற மறந்துட்டாப்ல. எங்கம்மா போறீங்க? ஜூஸ் குடிக்க போறோம். நீங்களும் வாங்க. சொல்லு. அப்பா வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லு. வெக்கம் வந்தானே அவளுக்கு. வெக்கம் வந்துருச்சு. எப்படி பண்ண மொட்டை. அம்மா அங்க பாருமா, சன்செட் செம்மையா இருக்கா. மரம் பாத்தியா? நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா பில்டிங் வந்தது. அதான் அப்பவே மேல இருந்துச்சு. அப்ப எடுத்திருந்தாலும் சூப்பராங்க. அப்படியே அந்த சைடு ஒரு மாதிரி சன்செட் ஆகிறது க்ளோவா சூப்பரா இருக்காங்க பாக்குறதுக்கு. அப்படியே இந்த சைடு திரும்பணும் அப்படின்னா மழை மேகமா இருக்கு. அதுவும் ஒரு மாதிரி கிளைமேட் செம்மையா இருக்குது. நாங்க கிளம்பும் போது செம்ம வெயிலா இருந்துச்சு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இந்த குழந்தையும் ஜூஸ் கேட்டுச்சு கிளம்பும் போதே. ஆனா 2 குழந்தைக்கும் இன்னும் ஜூஸ் வாங்கி கொடுக்கல. இன்னும் 20 நிமிஷத்துல கோயிலுக்கே போய் சேர்ந்துடும்.
இந்த குழந்தை வீட்டுல பால் குடிச்சிட்டு தூங்குற டைம் ஜூஸ் தாமா நான் குடிச்சிட்டு தூங்குறேன்னு கேட்கும். யாரா இருந்தாலும் முருகனை பார்த்த பிறகுதான் நீங்க குடிங்கப்பா முருகரை பார்த்துட்டு. பாப்பாக்கு வாங்கி கொடுங்க. என்னம்மா பாப்பாக்கு ஜூஸ் வேணும்ல? நமக்கு ஜூஸ் வேணும், அம்மாவுக்கு வாங்கி தெரியா? அம்மாவும் பாப்பாவும் ஜூஸ் குடிக்க போகிறோம். இதுதான் அந்த சிறுவாபுரி போற ரூட். இது நேர் ரோடா? இதுல போகணும். இன்னொரு 11 நிமிஷத்துல நம்ம வந்து கோயில் ரீச் ஆயிடும். இந்த போற வழியில இதோட வியூலாம் செம்மையா இருக்கும். நல்ல ஒரு கிராமத்துக்கு வந்து ஃபீல். இதெல்லாம் இங்க இந்த ஏரியாலாம் கிராமம் தான்ல, வீடு இருக்காது, ஆனா ஏதோ பெரிய பெரிய ஃபேக்டரி மாதிரி இருக்கும். கோயிலுக்குமே கோயில் வாசல்ல போய் இறக்கி விடுறதுக்கு பஸ்ஸும் போகுது. ஆனா அது எங்க இருந்து வரும் எப்படி வரும் அதெல்லாம் தெரியாது. கோயில் வாசல்ல ஆனா பஸ் இருக்கு. ரெடில்ஸ்ல இருந்தா. ஆனா கோயில் வந்து எப்போ வந்தாலுமே நல்ல கூட்டமாக தான் இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது மட்டும்தான் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்தாலுமே கூட்டம் நிறையா இருக்கும். இன்னைக்கு வேற சஷ்டி வேற, கூட்டம் செம்மையாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னதுமா? நெல்லுமா? வயல் வயல் நெல் போட்டிருக்காங்க. இதுல இருந்து தான் நெல் வரும் சரியா? அந்த நெல்லுல இருந்து தான் அரிசி வரும். அந்த அரிசியில இருந்து தான் சோறு செஞ்சு நம்ம சாப்பிட்றோம் சரியா? சோறு எங்க இருந்து வரும்? இங்க இருந்து வருமா? வெரி குட்மா. அவ்வளவுதான், பக்கத்துல வந்துட்டோம். நேரா போனோம்னா கோயில். நிறைய பேர் நடந்துட்டு தான் போறாங்க. நிறைய போறாங்க வராங்க. அதை பார்த்தாலே கூட்டமா இருக்குமான்னு பயமா வேற இருக்கு. இங்கே இறங்க எங்க விடுவீங்க? இப்போ உள்ள வீடுலாம் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. அந்த காலத்துல எங்க ஊர் சைட்ல இந்த மாதிரி தாத்தா பாட்டிலாம் பண்ணிருக்காங்க. கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே கார் விட்டுட்டு நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு வழியா கோயில் போயிட்டு வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும். என்ன பார்க்கலையா? பட்டை. நாங்க நினைச்ச மாதிரி ரொம்பலாம் கூட்டம்லாம் இல்லை. ஏன்னா அந்த கம்பியில அந்த லைன்ல ஃபுல்லா நின்று போகணுமே, அப்படி யாருமே போல, பூந்து போயிட்டாங்க. ஏன்னா ஏன் கூட்டம் இல்லை அப்படின்னா வந்து இன்னைக்கு சாட்டர்டே நைட் ரொம்ப லேட். நாங்கள் அப்போ பார்த்தது வந்து லேட் நைட்டு. மார்னிங்ல ரொம்ப ஹெவி ரஷ். ஆமா, விடிய காலையில நாங்க வந்திருக்கோம். செம்ம கூட்டம். 7:30 டைம் க்ளோசிங் டைம். 10 மினிட்ஸ்ல பார்த்துட்டோம். உள்ள கார் பார்க் பண்ணிட்டு உள்ள நடந்து போனே டைரக்டா கம்மியா இருந்துச்சு. அதில் லைன்ல ஏரியா போகாம திட்டுத்தனமா அப்படியே எல்லாருமே அப்படிதான் போறாங்க. ஏன்னா அங்கே அப்படி ஒன்றும் கூட்டம் இல்லை. அப்புறம் வந்து கார் வந்து எடுத்துட்டு போறீங்கன்னா உள்ளெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போனா கோயிலை தாண்டணும் அப்படின்னா பார்க்கிங் இருக்கு. அப்படி இல்லைன்னா முன்னாடியே கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து போனால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து மார்க்கெட் இருக்கும், காய்கறி மார்க்கெட், பழ மார்க்கெட், செம்ம க்ரௌடாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கே எப்படியும் தெரியும். ஸோ பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்களா இருந்துச்சுன்னா தெரியாதுல்ல. நமக்கே ஃபர்ஸ்ட் தெரியாமலாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து மாட்டியிருக்கோம். ஆனால் அதை கோயிலை தாண்டிட்டோன்னா பார்க்கிங்க்கு தனியாக இடமே இருக்குது. அப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் கோயில் பக்கத்தில் அந்த மார்க்கெட்டில்? லிச்சி. பாப்பா லிச்சி கேட்டால் அவளுக்காக லிச்சி. அப்புறம் இவங்களுக்காக ஹஸ்பண்ட் வந்து நவாப்பழம் கேட்டாங்க, அவங்களுக்காக அது. எனக்கு நான் வரும்போதுலாம் இந்த கோயிலில் பார்ப்பேன், பால் சேமியா நிறைய பேர் வச்சு விற்றுட்ருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஏதோ இந்த இடியாப்பத்தைய வந்து பொரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. அது வந்து பொரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. இதில் வந்து பால், சூடான பாலும் சர்க்கரையும் போட்டு சாப்பிடணும்னு சொல்லி அந்த தாத்தா தந்தாங்க. சாம்பிளுக்கு வந்து அந்த வெறும் இதை வந்து நொறுக்கி சர்க்கரை போட்டு வச்சுருக்காங்க. அதை என் கையில் கொஞ்சம் தந்தாங்க. சூப்பராக தான் இருந்தது. டேஸ்ட் இந்த இப்படி தான் இருக்குது. இடியாப்பத்தை பொரிச்சா எப்படி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். இனிமேல் நல்லா
அதாவது இதில் 10 பீஸ் இருக்கும், இது 50 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 20 பீஸ் இருக்கும், அது 100 ரூபா. நாங்கள் 50 ரூபா அது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கோம். வீட்டில் போய் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் நல்லா இருந்தால் வரும்போதெல்லாம் நான் இனிமேல் வாங்குவேன். இனிமேல் போயிட்டு வீட்டில் போய் நான்வெஜ் தான் இருக்குது, வீட்டில் போய் சாப்பிடலாமா இல்லை போகிற வழியிலே சாப்பிட போகிறாங்களா என்னன்னு தெரியல. கொட்டையை வந்து கையில் கொடுத்துட்டு இதை இப்போ காட்டுறது ரொம்ப முக்கியம். என்னம்மா 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 இன்னும் ஒன்று வேணுமா? பாப்பா தரேன் தரேன். இந்த பழத்தை எல்லாரும் ஃபஸ்ட்டு எங்கே சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குமா? நான் வந்து இதை பைத்தியம், அது அப்படி இல்லை. இந்த பழத்தை நான் பிரமிப்பாக பார்த்தது, ஆச்சரியமாக பார்த்தது, ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணது எல்லாமே குற்றாலத்தில். இப்போ இது நம்ம ஏரியாவில் ரெகுலராக நல்லா கிடைக்குது. அப்போ வந்து குற்றாலம் போனால் மட்டும் தான் கிடைக்கும். குற்றாலம் போனாலே இது வாங்குவோம். இப்போ இது எங்கே பார்த்தாலும் சீசன் வந்துச்சுன்னா இருக்குது. ஊருக்காரி மாதிரி பேசுகிறேன், எல்லாத்தையும் பார்த்து வேணுக்கு. ஊரில் என்ன இந்த பழம்லாமா இருக்குது. வெளியில ஏதோ ஒரு போற வழியில அப்படி இருக்கு ரெஸ்டாரண்ட்ல. செட்டப் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி கூல் செட்டப்ல. அங்கதான் போய் இப்ப சாப்பிட போறோம். இது ஒரு மாதிரி இப்படி கைத்து கட்டல். இது என்ன கயிறு? தாபா ஸ்டைல். அவ்வளோதான், ஒரு வழியாக நல்லா சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக டேஸ்ட் வந்து நாங்கள் எப்படி இருக்குமோ நினச்சோம். பேரை பார்க்க ஏதோ ஒரு மாதிரி சங்கீதா வெஜ் மாதிரி இருந்ததா, ஆனால் அப்படிலாம் இல்லை, செம்ம டேஸ்ட்டு. அதுவும் அவங்களோட சிக்னேச்சர் தாபா. ஆனால் அது பேர் பார்க்க வெஜ் மாதிரி தானே இருக்குது. சங்கீதா வெஜ்ஜு, சங்கீதான்னு வச்சாலே நம்ம வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படி தான் நினைப்போம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே போனால் அந்த தாபா செட்டப் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபுட்டு அவங்க வந்து காஷ்மீரி சிக்கன் ஒன்று அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் போல், அது நல்லாயிருக்கும். நாங்கள் அதான் வாங்கி ட்ரை பண்ணோம். அதுக்கு வந்து பட்டர் நான் வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவரை அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்ருக்கேன்னா எனக்கே டவுட் தான். அப்புறம் ரைஸுமே ஒரு மாதிரி மின்ட் ஃப்ளேவரில் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? ரீசனபிளாக இருந்ததா? ரீசனபிளாக தான் இருந்ததா? நாங்கள் போகும்போது எப்படி இருந்துச்சு, கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு. ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தப்பன்னு ஃபுல்லாக எல்லா இடமும் நனைஞ்சிச்சு. எங்களுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. என்னது? நம்ம போகும்போது ஒரு சில இடத்துக்கு நம்ம போகும்போது காலியாக இருக்கும், ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் கூட்டம் வந்துடும். அந்த மாதிரி நாங்கள் போகிற எல்லா இடமும் நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். அப்படி தான் இருக்கும். இங்கே இந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும்னா வெஜ்ஜும் இருக்காங்க. அது எப்படி இருக்கும்னு தெரில. அப்படின்னா அப்படி சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாமி கும்பிட்டு நீங்கள் வரும்போது கூட நான்வெஜ் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோதான், அப்படியே இதோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த விளாகு இதோட முடிச்சுக்கிறோம். பாய் பாய். என்ன கடைசியில் ஸ்டைலாக குருட்டு கண்ணாடி மாதிரி இருக்கு பார்க்க. இது நைட் லைட்டு. ஸோ நைட் லைட் விஷயம்லாம் வந்து இது வந்து பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸை பார்த்து வாங்கினேன். பிளாக் பண்ணதா? இப்போ அங்கே உள்ள வெளிச்சம்லாம் மோஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப நிறையா அந்த ஒயிட் லைட்லாம் வந்து கம்மி பண்ணிடும். ஸோ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. சரி, ஓகே, நாங்கள் இனிமேல் வீட்டுக்கு போகிறோம். பாய் பாய். பாய் பாய்.